ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மூலமாக ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டை எப்படி நம்ம ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ அந்த சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ரேஷன் கார்டை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஆன்லைன் மூலமாக ரேஷன் கார்டை வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணலாம். உங்கள்கிட்ட ரேஷன் கார்டு இல்லை அப்படின்னாலும் டூப்ளிகேட் ரேஷன் கார்டை நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா போஸ்டல் மூலமாகவும் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கும். அது வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஓட்டர் அதாவது ரேஷன் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த கார்டு மூலமாக நீங்கள் வந்து உங்களுடைய பொருட்களை வந்து வாங்கிக்க முடியும். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்கான லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதில் வந்து பயனாளர் உள்நுழைவு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற இந்த ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, இந்த மூணுத்துக்குமே உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கண்டிப்பாக ரிஜிஸ்டர் ஆகிருக்கணும். ஸோ ரிஜிஸ்டர் ஆகிருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த ஓட்டர் ஐடி அண்ட் ரேஷன் கார்டு, ஆதார் கார்டை வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நம்ம ரேஷன் கார்டில் உங்களுடைய மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுடைய கைபேசி எண் அப்படின்ற இடத்துல உங்களுடைய ரேஷன் கார்டில் என்ன மொபைல் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா கேப்சா என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதை என்ட்ரு பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதுதான் உங்களுடைய அதாவது உங்களுடைய மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணால் தான் உங்களால் எல்லா டீட்டெயில்ஸுமே பார்க்க முடியும். அதாவது ரேஷன் கார்டில் கண்டிப்பாக உங்களுடைய மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் இருக்கணும். ஸோ டூப்ளிகேட் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் ரேஷன் கார்டில் வந்து மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஸோ கேம்ப் மூலமாகவோ அல்லது உங்களுடைய தாலுக் ஆஃபீஸ் மூலமாக நீங்கள் போய்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நகல் மின்னணு குடும்ப அட்டை அப்படின்ற ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனா ஹோம் பேஜ்லேயும் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பிக்க அப்படின்னு ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனா கீழே மின்னணு அட்டை கோப்பு பதிவிறக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே போதும் உங்களுடைய ரேஷன் கார்டு வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ உங்களுடைய ரேஷன் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. இந்த ரேஷன் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அஃபிஷியலாக எல்லா எதுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரேஷன் கார்டில் பொருட்களை வாங்கணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். அதேமாரி உங்களுடைய ஆதார் கார்டில் அட்ரஸ் சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த ரேஷன் கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதுமாரி ஓட்டர் ஐடியில் சேஞ்ச் ஆஃப் எதனா பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து எல்லா வித கரெக்ஷன்ஸுமே இந்த ரேஷன் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். அதனால் ரேஷன் கார்டு இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. ஆன்லைன் மூலமாக இந்த ரேஷன் கார்டை யூஸ் பண்ணி கவர்மெண்ட்டுடைய எல்லா அஃபிஷியலுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பிக்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ரேஷன் கார்டு இல்லை அப்படின்னா ஸோ ஒரிஜினல் ரேஷன் கார்டு வேணும் அப்படின்னா ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் பேமெண்ட் வந்து 50 ரூபாய் நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நகல் ரேஷன் கார்டு வந்து உங்களுடைய போஸ்டல் மூலமாக கொரியர் மூலமாக உங்களுக்கு வந்து போஸ்ட்லேயே உங்களுக்கு வந்து வீடு தேடி வரும். ஸோ இது ஃபஸ்ட்டு ஒன். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஓட்டர் ஐடியை எப்படி நம்ம ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரேஷன் கார்டை பார்த்தோம். இப்போ வந்து ஓட்டர் ஐடியை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். voterid.eci.gov.in அப்படின்ற வெப்சைட். ஸோ இந்த லிங்க்கில் வந்து நீங்கள் சைன் அப் பண்ணணும். ஸோ சைன் அப் பண்ணிட்டு இதை தான் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ அக்கௌண்ட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி உங்களுடைய நேம் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இது ரிலேட்டடாக நம்ம எல்லா வீடியோஸுமே நம்ம போட்டிருப்போம். அக்கௌண்ட் இல்லைனா அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் இருந்தால் தான் உங்களால் இந்த அக்கௌண்ட் எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வியூ பண்ண முடியும். ஸோ சேஞ்சஸ் எதனா ஓட்டர் ஐடியில் சேஞ்சஸ் பண்ணணும், அட்ரஸை சேஞ்ச் பண்ணணும், டூப்ளிகேட் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் ஸோ எல்லாத்துக்குமே உங்களுடைய மொபைல் நம்பர் கண்டிப்பாக வேணும். ஸோ இப்போ வந்து நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் சைன் அப் பண்ணும்போது க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த இது என்ட்ரு பண்ணிவிட்டு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க அகெயின். ஸோ அந்த ஓடிபியும் நீங்கள் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெரிஃபைடு ஓடிபி லாகின் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் லாகின் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ கன்சிடென்சி அதாவது உங்களுடைய சேஞ்ச் ஆஃப் இதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், அப்படி உங்களுடைய தொகுதி நீங்கள் மாற்றணும் அப்படின்னாலும் மாற்றிக்கலாம். ஸோ ஓட்டர் ஐடியே உங்களுக்கு தெரியல, ஸோ ஓட்டர் நம்பரே தெரியல அப்படின்னாலும் ஸோ சர்ச் இன் எலக்ட்ரோல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. உங்களுடைய டீட்டெயில்ஸை கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம், அல்லது மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நியூ ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணணும், வேறு யாருக்காவது அப்ளை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலும் உங்களுடைய போர்ட்டல் மூலமாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுடைய லாகின் ஐடி மூலமாகவும் நீங்கள் அப்ளை பண்ணி கொடுக்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து
ஓட்டர் ஐடி, அதாவது ஓட்டர் ஐடியை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஹோம் பேஜ் போயிடுங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எபிக் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன், அகெயினும் சொல்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுடைய மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டர் ஐடியை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓட்டர் ஐடி வந்து நான் வந்து ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தேன் அப்படின்னாலும் சரி, நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து ஆன்லைன் மூலமாகவே அப்டேட் பண்ணிக்கலாம். எபிக் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஸ்டேட் என்ட்ரு பண்ணிக்கோங்க. சர்ச் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே மொபைல் நம்பரில் வந்து அந்த ஃபீல்டில் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து உங்களுடைய எபிக்கை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சென்ட் ஓடிபி அப்படின்ட்டு இருக்கும். ஸோ என்ன மொபைல் நம்பர் அப்டேட்டாக இருக்கோ அந்த நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ பழைய ரேஷன் கார்டு, அதாவது பழைய ஓட்டர் ஐடியாக இருந்தாலும் அந்த ஓட்டர் ஐடியில் உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து நீங்களாகவே ஆன்லைன் மூலமாக அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் அப்டேட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே ஓட்டர் ஐடி. ஸோ புது ஃபார்மேட்டாக தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தாலும் சரி, இப்போ அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, எப்போ அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி. ஸோ இப்போ வந்து டவுன்லோடு எபிக் ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டோம். எபிக் டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அங்கே உங்களுக்கு மேலே டேஷ்போர்டில் வந்து அது ஓப்பன் ஆகிடும். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதுவும் அதேமாரி தான். ஸோ கவர்மெண்ட்டுடைய எல்லா அஃபிஷியலுக்குமே நீங்கள் இந்த ஓட்டர் ஐடியை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை கட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும், ஸோ நீங்கள் லேமினேட் பண்ணி கலர் லேமினேஷன் பண்ணி யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் அப்லோட் எனி டாக்குமெண்ட்டுக்கு நீங்கள் இந்த ஓட்டர் ஐடியை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய ஐடென்டிட்டியை வந்து வெரிஃபை பண்ணணும் அப்படின்னாலும் இந்த ஓட்டர் ஐடியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா பர்பஸுக்குமே நீ 100% வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஓட்டர் ஐடி. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஓட்டர் ஐடி பார்த்துட்டோம், ரேஷன் கார்டு பார்த்துட்டோம். இப்போ வந்து ஆதார் கார்டு ஆன்லைன் மூலமாக எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மை ஆதார் போர்ட்டல் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி இதை வியூ பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயும் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதாரில் கண்டிப்பாக மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிருந்தால் தான் உங்களால் ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ண முடியும். ரிஜிஸ்டர் ஆகலை அப்படின்னா இசேவை நியர்பையை நீங்கள் ஆன்லைனில் பண்ணுற ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்றதுனால நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இசேவைக்கு போய்ட்டு உங்களுடைய கை இம்ப்ரெஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வச்சு தான் உங்களுடைய மொபைல் நம்பர், கையில் என்ன மொபைல் நம்பர் இருக்கோ அதை அப்டேட் பண்ணணும். ஸோ அது 1 or 2 டேஸில் வந்து அந்த மொபைல் நம்பர் வந்து உங்களுடைய ஆதார் கார்டோட அப்டேட் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் எல்லா சர்வீஸுமே ஆதாரில் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு உங்களுடைய என்டர் ஆதார் அப்படின்ட்டு, அதாவது 12 டிஜிட் ஆதார் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. கேப்சா கொடுத்துருப்பாங்க, அந்த கேப்சாவையும் நீங்கள் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேப்சா என்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ வந்து சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிருக்கோ அந்த ஓடிபி வரும். அதை என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே ஸோ ஓட்டர் ஐடி அப்டேட்டு, டவுன்லோடு, ஸோ ஆதார் பிவிசி கார்டு. ஸோ அதேமாரி ஒரிஜினல் வேணும் அப்படின்னாலும் ஆதார் கார்டு பிவிசிஎம்னு நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இதிலே டவுன்லோட் ஆதார் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய ஆதார் வந்து உங்களுடைய இதில் வந்து டவுன்லோட் ஆகிடும். இதில் வந்து டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆதார் வந்து பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 4 லெட்டர்ஸ் உங்களுடைய நேம் கேப்ஸில் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு இயர் ஆஃப் பர்த், ஸோ YYY ஃபார்மேட்டில் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு 4 லெட்டர் கேப்ஸில் என்ட்ரு பண்ணிடணும். அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் YY ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த ஆதார் கார்டை நீங்கள் யூஸ் பண்ணியும் ஸோ எல்லா வித பர்பஸுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆதார்லையும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தமாரி இந்த 3 டாக்குமெண்ட்டையுமே நீங்கள் ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வித் உங்களுடைய மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டும் டவுன்லோட் பண்ண முடியும்.